ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் மூவி எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டின்னர் பண்ணும்போது தான் யோசித்தேன், நான் இந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ நான் டோ வந்து மத்தியானமே வெறிய வச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேட் ஷவர்மா பண்ணுறேன். ஸோ சிக்கன் ஷவர்மா ரோல் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ பீட்டா ப்ரெட்டு, இது வந்து ஹோல் வீட் பீட்டா ப்ரெட்டு. ஸோ ஹோல் வீட்னா ஃபுல் கம்ப்ளீட் ஹோல் வீட் கிடையாது. ஸோ இது வந்து மிக்ஸ்சர், 1 கப் கோதுமை மாவு அண்ட் 1 கப் மைதா மாவு. யூஸ்வலாக பீட்டா ப்ரெட் ஃபுல் மைதா மாவு இருக்கும். நான் வந்து ஹாஃப் டெக்ஸ்டருக்கு வேண்டி வெறிவிருக்கேன். ஸோ இது எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் மாவு, அதாவது 1 கப் கோதுமை, 1 கப் மைதா, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட், வந்து 3/4 கப் தண்ணியில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட் அந்த தண்ணியை ஊற்றி நல்ல மாவு பிசைஞ்சிருக்கேன். ஆலிவ் ஆயிலும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு 1 hour 2 hours அப்படி ரைஸாக விட்டுருவோம். ஸோ டோ வந்து இங்கே பாருங்கள் நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் செஞ்சு போடுறேன். ஸோ பீட்டா ப்ரெட் வந்து அவனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். தோசை தவால் இல்லை, நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி அவனில் பண்ண போகிறேன். ஸோ இது ரெடியாக இருக்குது. அதுக்கடையில் நம்ம ஷவர்மாவுக்கு வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் போன்லெஸ் இதில் தான் தவாவில் தான் பண்ண போகிறேன் ஷவர்மா. ஸோ போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு மேரினேஷனுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சில்லி பவுடர், பார்ஸ்லே இருக்குது, ட்ரைடு பார்ஸ்லே ஆப்ஷனல் தான், பிளாக் பெப்பர் பவுட்ரு, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து யூஸ்வலாக பட்டை பொடி ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்தியனைஸ்டு பண்ணுறேன். ஸோ கரம் மசாலா பவுடர், இது வந்து என்னென்னா ஆரிகானோ, ஜீரக பொடி 2 டீஸ்பூன், உப்பு, மஞ்சள் பொடி, இது வந்து கார்லிக் பொடி, கார்லிக் பவுடர்னு கிடைக்கும். இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கார்லிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ ஜூஸ் வேணும், கொஞ்சோண்டு கர்டு வேணும், கொஞ்சோண்டு கார்லிக் வேணும். ஓகே, ஸோ இதுதான். நீங்கள் வந்து கொத்தமல்லி கீரை, இது இல்லைன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி கீரை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மேரினேட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கனில் எக்ஸஸ் தண்ணியை கொட்டிடுங்க. ஸோ எத்தனை தடவை கழுவுனாலும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும். ஓகே, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் நம்ம இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டுன்னெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் தான், உங்ககிட்ட என்ன ஸ்பைஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து இந்த ஷவர்மாவோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதே அந்த ஷவர்மாவோட சாஸ் தான். ஸோ அதனால் இதில் நீங்கள் என்ன மேரினேட் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் ஜீரக பொடி வந்து இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி பட்டை பொடியும் இம்பார்ட்டண்ட், கார்லிக்கு அதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் கைப்படாமல் கொஞ்சம் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கார்லிக் அந்த சாஸுக்கு ஆட் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 minutes மேரினேட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது வந்து இந்த ஷவர்மா கூட சர்வ் பண்ணக்கூடிய சாஸு. ஸோ நான் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஒரு கார்லிக் சாஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன கார்லிக் சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோம்னு சொல்லியிருக்கேன். அது வந்து எக் ஒயிட் வச்சு பண்ணக்கூடியது. அதுதான் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சிம்பிள் வெர்ஷன் டஹீனி சாஸ். ஸோ தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். இது வந்து டஹீனி, இது வேறு எதுவுமே இல்லை. எள் இருக்குல்ல, எள்ளை வந்து வறுத்த எள்ளை அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்களே வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சிருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடச்சிடும். ஸோ டஹீனி வந்து நம்ம தயிர் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு, சால்ட்டு கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த டஹீனியை வந்து மெல்ல மேஷ் பண்ணி நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நல்ல க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா டஹீனி வந்து உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு சப்ஸ்டன்ஸு, க்ளே மாதிரி, கிட்டத்தட்ட களிமண் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து க்ரீம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தயிர் மாதிரியே இல்லை பாருங்கள், அப்படி ஃப்ளஃபியாக ஆகிடுச்சு உங்களுக்கு சாஸு.
இப்போ வந்து நம்ம இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக். ஓகே, ஸோ இந்த சாஸுக்கு வந்து மெயின் இதே கார்லிக் தான். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் டேஸ்ட்டுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட டஹினி சாஸ். இப்போ பீட்டா பிரெட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பீட்டா பிரெட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டோ வந்து எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டைமில் அவனில் வந்து நம்ம 2 பீட்டா பிரெட் தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீட்டா பிரெட் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஒழுங்காக உப்பாது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரைஸ் ஆகி வரும். ஓகே, ஸோ 2 பால் எடுத்துக்கோங்க. ஸ்மூத்தாக அதை ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ரோல் பண்ணிடலாம். ஸோ 2 தான் குக் பண்ண போகிறோம். நான் இதுக்கடையில் அவனில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாட் அவனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே வந்து இதை பேக் பண்ணக்கூடிய பேக்கிங் ட்ரே ஒன்று அவனுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்கிங் ட்ரேயும் வந்து ஹாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சின்ன ரவுண்டாட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து நம்ம இங்கே ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்டா பிரெட்டை போட்டுடலாம். இந்த 2த்தையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாட் ட்ரேல மாற்ற போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் நினைப்பீங்க, ஆர்த்தி இத்தினூண்டு சிக்கன் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கேசரோல் வச்சுருக்கீங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து பாப்கார்ன் பண்ணல அந்த பாட்டு. நான் அதை வாஷ் கூட பண்ணல, அதை அப்படியே மூடி வச்சுருந்தேன். ஸோ அதே பாட்லேயே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிப்பு. ஏதாவது ஒரு பாட் நீங்கள் வந்து குக் பண்ணது அப்படி இருக்குது அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் டேஸ்டெல்லாம் டிஃபர் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணி ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஸோ அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை ஒரு 12 நிமிஷம் போல் குக் பண்ண போகிறோம். ஸோ போன்லெஸ் தானே, அதனால் டக்குன்னு குக் ஆகிடும். ஓகே, ஸோ இது குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு மூடி போட்டு ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேக்கிங் ட்ரே என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி உல்ட்டாவாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேக்கிங் ட்ரே வந்து மேலே உள்ள கிரில் ரேக்குக்கு க்ளோஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மேலே உள்ள ஹீட் பட்டு ரைஸ் ஆகும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து விட்டுருந்தேன் தெரியுமா இந்த டோவை. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயை வெளியே எடுத்துட்டு கை பார்த்து நம்ம பீட்டா பிரெட்டை வச்சுக்கலாம். பார்த்து வை, தொடாது. உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான், ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே இது பஃப்பாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இது நல்லா உப்பும் ஆக்சுவலி. ஸோ அது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனோன்னு எடுத்துரும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிரும். இது சாஃப்டாக பீட்டா பிரெட் வேணும்னா குறைவா நேரம் குக் பண்ணுங்கள். இது உப்புனோடனே எடுத்துடலாம். ஓகே, ஸோ எப்படி பஃப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வச்சு ஒரு 1 மினிட் கூட ஆகலை. ஸோ அதனால் பக்கத்துலேயே இருங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ ஒரு 1.5 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ போதும். இது எப்படி பஃப்பாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பீட்டா பிரெட் வந்து வார்மாகவே இருக்கும். அதாவது வார்ம் இல்லை, இங்கே வைங்க, ஹாட்டாகவே இருக்கும் பீட்டா பிரெட். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பீட்டா பிரெட்டை வந்து செஞ்சுட்டு ஒரு துணியில் வச்சு க்ளீன் கிளாத்தில் மூடி வைங்க, அப்போ தான் சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் வந்து நான் கம்ப்ளீட்டாக குக் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்மளோட ஷவர்மா மீட்டு
டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா இன்னும் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மீட் வந்து ரெடி. இப்போ சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ நம்ம மகாக்கு வந்து பீட்டா ப்ரெட்டில் அந்த சாஸை தடவிட்டு கொஞ்சமாக அந்த ஃபில்லிங்கை வச்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த ஃபில்லிங் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சிக்கன் வந்து சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேணால் கேபேஜ், லெட்யூஸ், ஆனியன் அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ இது வந்து சிம்பிள் ஷவர்மா ரோலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பீட்டா ப்ரெட் எல்லாத்தையுமே நான் நல்லா அவனில் குக் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப நேரமே ஆகலை. ஸோ நான் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு அவனும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து டாப் ஷெல்ஃப் அந்த இதுக்கு கிரில்லுக்கு பக்கத்தில் வைக்க பாருங்கள். டக்குன்னு உப்பிடுச்சுன்னா உடனே எடுத்துருங்க. ஸோ ஓகே, ஸோ அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பீட்டா ப்ரெட் கிடைக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். இது வந்து நான் உப்புனா உடனே எடுத்தது. ஸோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஆக்குனேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாகி ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து அதை வந்து கவர் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்பியானது வந்து சாப்பிட முடியல அப்படின்னா கவலையே இல்லை, வேஸ்ட் ஆகாது. இதை இப்படி கட் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் அவனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பீட்டா சிப்ஸ் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் வந்து குவாக்கமோலி கூடயோ ஏதாவது டிப்ஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ மேனேஸ், இந்த டஹீனி சாஸு அது கூட சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட பீட்டா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணோன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து இதை பீட்டா பிளேட் மாதிரி தானே சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நம்ம இது பாக்கெட்டை காணிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாக்கெட்டை பாருங்கள், பீட்டா பாக்கெட். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷவர்மா ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த ஹோட்டலில் தர்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஷவர்மா சிக்கன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்மளோட டஹினி சாஸ். ஸோ நம்மளோட ஷவர்மா பிளேட். ஸோ இதுதான் இன்றைக்கி டின்னர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் இதை சாப்பிட்டு காணிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் டெம்ப்ட் பண்ணியாச்சு, சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணுறேன். ஓகே, செம்ம. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே.